எல்லாம் வாங்கிட்டு வந்தானோ. ஆனால் அரிசி மட்டும் ரேஷன் கடை அரிசி எடுத்து வந்துக்கிறானுவோ. 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துக்கிறானோ, தக்காளி வெங்காயம் தயிர் கூட வாங்கிட்டு வந்துக்கிறாங்கப்பா. ஆனால் வந்து அரிசி வாங்கிட்டு வரல. கேட்டால் ரேஷன் அரிசியே போதுன்ட்டானுவோ. மூஞ்சிலாம் பாரு, ஒன்றா கூட ஆகிற மூஞ்சி மாரி இருக்குது பாரு. கூட்டாஞ்சோறு ஏய் ஏய் அங்கே போய் குச்சி போயிருக்கா படம் இல்லை ஏந்திரா. குச்சி வரா இந்த மாதிரி எதை பண்றானு போறான். எதை பண்றானு என்ன பண்றாங்க தெரியல. எதுக்கு வராங்க தெரியல. ஏய் போடா. ஏய் சோம்பா குச்சி போடுறா போ. போயா குச்சி போடுறா போடாங்க. குச்சி போடுறா. ஏய் மரா டேய் ஏந்திரா ஏய் போ குச்சி குச்சி போடுறடா. ஒரு மண்ணு போட்டு வச்சிருக்கேன்டா. கை ஊத்து காட்டு. எங்க போயிட்டு வர குச்சி போயிட்டு போ. நீ ஏன்னா ஆடுக்கு தண்ணி காட்டினா அடுத்து பார்த்தா மாடை மனோஜ் இவர் ஊத்தாங்கல் வந்து உட்காந்துக்கிறாரு வாட்டமா. எதுக்கு உட்காந்துக்கிறாருன்னு தெரியல. வந்ததே லேட்டு. குச்சி வர்றானா வந்து விரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிறாரு. மாம்ஸ் எல்லாம் அசிங்கமா திட்டுங்க. கேமரால அப்படியே வரும். நான் மியூட்லாம் போட மாட்டேன். அப்படியே போடுறேன். சின்ன பையன் எப்பறா பிரிச்சு வச்சிட்டு சின்ன பையனடா. ஏய் சார் என்ன பண்றீங்க? சார் வர்றா. சார் என்ன பண்ண போறீங்க? சொல்றா. பொண்ணு பார்க்க போறோம். நீங்க பொண்ணு பார்க்க போறோம்னாங்க. பார்த்தாங்களாம். எல்லாம் பார்த்துச்சு போற ஒரு பக்கம் பாத்து. ஐயோ அந்த காசு கொடுத்து போய் பெரிய விஷயமா போயிடுச்சு. கேமராமேன் ஒரு பெரிய கேமராமேன் ஒருத்தர் நமக்கு இருக்காரு. காமிக்கிற வீடியோ லாஸ்ட்ல காமிக்கிற யார் கேமராமேன் சொல்லி. நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல் மாதிரி நம்ம வந்து மசாலா அம்மில அரைக்கிற மாதிரிலாம் நம்ம அந்த சத்து இல்ல. ஓகேவா? நீங்க பாப்பானுங்க. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? கடையில வாங்கிட்டு வந்த மசாலா தான் நம்ம போட போறோம். ஓகேவா? ஏய் போடுறா. குச்சி உடைக்காம என்ன புடிங்க. போடலாம். நாளை உடைச்சிட்டே இருக்கா. இது நாளை பாரு. ஏய் நீடா. வேற புடிங்க வந்துறாங்க. குறுக்க வரையா சாவடிச்சு. சமையல் மாஸ்டர் எங்க டீமோட சமையல் மாஸ்டர் வந்து என் பங்கு தான். பங்கு பாத்து அரிசி போது பாரு உள்ளார 3 குடைக்கு அப்பா. ஏய் அப்பா நீ வேற என்ன எடுக்கற? கிண்டு பெரிய கிண்டு தான் பழுதுடா. அரிசி போட்டாங்க. இப்ப அடுத்து வந்து அப்படியே பொங்க சோறு ஆக்க கூடாது. கரெக்டா பதமா வச்சிரணும் நம்ம. என் பங்கு மாஸ்டர் என் பங்கு மாஸ்டர் தான். இப்போ வந்து குறை சொல்றதா இருந்தாலும் எதுவும் தான் என் பங்கு தான் திட்டுவாங்க. டேய் இல்லைன்னா வெங்காயமே அரிஞ்சிருப்பா. டேய் டக்குன்னு அரிஞ்சிட்டு வாங்கடா. டைம் ஆகுதுடா. ஏய் ஏய் கண்ணே முடிச்சா ஓடிட்டா அவ்வளவுதான்டா. இதா அலசு 1000 எடுப்பான் இவன். ஏய் என்ன தம்பி மூஞ்சி எடுக்கற தம்பி இது மட்டும் தான். கரெக்ட் கூட அமைதியா இருக்கு. வெட்டி ரெடியா பையடா. நான் வெறுப்பேத்தினே ரெடியா என்ன கூட்டி போற அப்படி சரியா. சோத்த அப்படி வடிச்சோனே அப்படியே அந்த அப்படி பால்ல அப்படி வச்சு அப்படி எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு அப்படி பொடி சவுண்ட் வந்து பாருங்க. வெங்காயத்தை போட்டு அப்படி நல்லா திருப்பி தக்காளி போட்டு நல்லா திருப்பி கறி அள்ளி போட்டு முடிஞ்சு போச்சு குழம்பு சோறு. மசாலாலாம் யாரும் போடுறது இல்லை. மசாலா அவன் சோம்பு போடுவான். 2 ஷிஃப்ட் அடிப்பான். ஏன்னா 2 ஷிஃப்ட் அடிப்பான். மட்டும் தனியாக மிளகாத்தூள் வந்து தனியாக சோத்துல கொட்டிட வேண்டியதான் அவனுக்கு. இல்லை அவன் வந்து ஒரு 4-8 சோறு சாப்பிடுவான். இதெல்லாம் எந்த முடியும் வாய்ப்பே கிடையாது. எல்லாம் அது சாம்பிள். இது இன்னைக்கு ஆரம்பிச்சிடல, நாளைக்கு முடிச்சிடலாம். அடுத்த வாரம் நாத்தியம் முடிச்சிடுவோம். அடுத்த வாரம் நாத்தியம் வந்து சோம்பு வந்து 500 ரூபா பான்சர் பரவா வியாபாரி. இவர் வந்து ஏய் கம்ப்ளீட்டா வீடியோ பிடிக்கிற போட்டு இது பண்ணிடுவேன். இவர் வந்து பொறா வியாபாரி. இவரு மாறி புறா. ஐயோ அடு வளல போடுறா ஃபர்ஸ்ட். அங்க பாரு அனலே எரியல. போட்டு கிண்டிட்டா வந்துறாங்க பிரியாணி சோறு கிண்டற மாதிரி. பாரு ப்ரோ பிரியாணி நீ அனல போடுறா. அவன் என்னடா நிக்கிறீங்க? கமெண்ட் பண்றவன் பண்ணிட்டு தான இருப்பான். இவர் வந்து சோறு மாஸ்டரா, அவர் வந்து கோயம்புத்தூர் மாஸ்டரா. கெட்டவாத தட்டுற மூஞ்சில வந்து ரவுண்ட் பண்ணி போற பாருங்க. ஆமா இப்பதான் அந்த அக்யூஸ்ட் பையன். ஏன் உட்காந்துக்கிறீங்கப்பா? போ முள்ளு பொறுக்க போ.
இப்பதான் தண்ணி மொண்டு அவன் 2 பேரும் பாரு. இப்ப அவன் 2 பேரும் எங்க போறாங்கன்னே தெரியல அவங்களுக்கு. தெரியல தானே, கேமரால தெரியல. ஜூம் பண்ணு. ஜூம் பண்றா. பண்றா ஜூம் டக்குனு பண்றா. டக்குனு வேகமா பண்றா. இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா எங்க போறானோ. அவன வரதுக்குள்ள நம்ம கறி வாங்கி தின்னுறோம். அவனுக்கு வந்து வெறும் எலும்பு மட்டும் தான் காமிக்கிறோம். போய் அரிசி வந்தது போறா. பாதி சோறு பாதி அரிசியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சொல்றா இப்ப. அப்ப நான் படிச்சிடலாம்ப்பா. படிச்சிட்டு அவன் வரதுக்குள்ள குழம்பு ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றோம். அரிசி என்னடா இவனே ஜூம் பண்ணி கட்டறாங்க. ஒருதா புதுசா வந்தாலே. புதுசாவா என் பங்கு வந்து சோறாக சொல்லி விட்ட பள்ளிக்கு அரிசி வந்து போட்டதுக்கு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கல. செருப்பலடிப்பா. கறி அலசன தண்ணி இல்லன்னா மயிர விட்டா. தண்ணி பார்த்தனா கொஞ்சமா தான் வச்சிரான். உள்ள தண்ணி ஃபுல்லா ஈர்த்து போச்சு. திரும்ப போய் தண்ணி போட்டு மண்டைய உடைச்சிரா. பாதி அரிசி வெந்ததுக்கு அப்புறம் நீ ஏஞ்சி போனா பாத்து பச்சை தண்ணியை மொண்டு ஊத்தி திரும்பி சோறாக்குறாங்க. அதுக்கு மேல தண்ணி கம்மி வச்சாங்களா? தண்ணி கம்மியா வச்சுட்டு திரும்ப பச்சை தண்ணி ஊத்தி சோறாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. இவங்க வச்சிட்டா எப்படி வந்து சோறு ஆக்கி தின்றதே தெரியல. சோறாகத்துல கோயம்பாக்கத்துல சட்டப்பயிர் பேசுறீங்க. வந்து நூடுல்ஸ் பாத்துறாவா. நூடுல்ஸ் கட்ட செய்வா. அதெல்லாம் கட்ட செய்வா. இது செய்திரலாம். பங்கு வந்து நூடுல்ஸ் மாஸ்டர். அவர் வந்து நூடுல்ஸ் மட்டும் தான் செஃப் கட்ட பயங்கரமா பண்ண போறோம். ஒரு கம்பள வேலைக்கு ஆவா. என்ன ஊத்தியா 2 கிலோ கறியா? தக்காளி வெங்காயம் இருக்குது. ஆனா வால்ல பத்தாத பாரு. சாஜிராயோ எவனு நல்லதா என்ன பிசு பிசுன்னு இருக்கீங்க. ஆனா ஏதோ ஒன்னு மிதக்குது வேற என்னன்னு தெரியல. முடி இல்ல. இந்த பக்கம் ஒன்னு மிதக்குது, அந்த பக்கம் அது மிளகா. மனோஜ் இவன் விட்டுது மிளகா வறுத்த என்னது மனோஜ் விடுது. மிளகாவா? மோர் மிளகா வறுத்திருக்காங்க போல. மர்ம வைக்க. ஏய் குச்சி வேடா, குச்சி வேடா. ஏய் குச்சி வேடா, சோம குச்சி என்ன குச்சி. இந்த குச்சி இல்ல ஆச்சுராஜிப்பா. சோறு வந்து தண்ணி வடியல. திரும்ப பச்சை தண்ணி ஊத்தி திரும்ப வடிக்கிறது மட்டும். இப்ப பச்சை தண்ணி ஊத்தி வடிக்க போறோம். ஒரு 50 ரூபாய் வடி தண்ணி எங்க சங்கடா. பொங்கல ஓகே அண்ணா. கட்டாஜி இப்ப கடுகு போடுறாங்க. கடுகு போடுறாங்க இங்க வாடுறாங்க. கருவேப்பிலை, பல்லாரி வெங்காயம், பாதி முடுங்க, கருவேப்பிலை. ஏய் இரியா இரியா. பல்லாரி வெங்காயம் நான் பங்கு வெங்காயம் ஹைதராபாத் இல்ல நான் அதுல கீழே உட்காரியா. இல்ல இங்க அண்ணன் சூத்துல சுடுறா. கீழே உட்காரியா. இல்லையா கவுத்துரு போறதுக்கு முன்னாடியா வாய்ப்பு இல்லையான்ட்டு எல்லாம் பாரு காஞ்சி போய் வெறியோட இருக்கும் அவனு. போட்டு பச்சை மிளகாய் போட்டு போடலாமா? போட்டு அதான் போட்டு வதங்கனது. அப்போ இது உப்பு லைட்டா போடுங்க. கல் உப்பு ஜாகிரதை போடுங்க. வெங்காயத்து கூடயா லைட்டா போட்டு மட்டும் எடுத்து வந்தீங்க. சால்ட் உப்பு எடுத்துறாங்க. என்ன இல்லையா சால்ட் உப்பு தெரியல முடியாது எனக்கு. அங்க வீட்ல கடம்படா என்ன சத்தம் கேட்பாங்க. அதுதான் அப்படியே கஷ்டமா போயிட்டு அப்படியே கிச்சன்ல போய் உப்பு முடிச்சுட்டு கம்மு வந்துட்டேன். அது என்னது? அது ரெண்டுமே கல் உப்பு தான். அதான் இங்க பாரு மாப்பிள்ளை எடுத்து வந்த பாரு குழம்பு கல் உப்பு தான். கல் உப்பு இந்த உப்பு எங்க பத்துமா குழம்புக்கா எடுத்து வந்துடுறாமா. குச்சி அந்த குச்சி. ஏய் ஏன் மூஞ்சி என்ன பாக்குறீங்க? குச்சி இல்லடா தட்டுல தூக்கு தட்டு கீழே அடியில வந்து இதுக்கிட்டா ஜாப் அவன் தண்ணி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கேமராமேன் இப்ப வந்து போன உள்ள போன என்ற வாங்கி கட்டிப்பாரு பாத்துட்டே இருக்கு. போன் வந்துரும். போன் தெரியும். ஆத்து அடிக்கல அப்படியே என்ன இல்லையா? நம்ம என்ன என்ன ஒரு 1/2 லிட்டர் எடுத்துறோம். போ போயிட்டு வரீங்க. நாங்க அங்கே இருக்கோம். போயிட்டு வா. என்ன ஜாஸ்தி தூடாது. டேய் கறியில ஆல்ரெடி இது இருக்கும்பா, தண்ணி மாதிரி இருக்கும். அதனால இருக்கும். இது எங்க என்ன
கூட கடை இருக்கான். இஞ்சி பூண்டு பேஸ்ட். மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க போல. சாப்பாடு அப்படிக்குதா எந்த சாப்பாடு 10 சிக்கன் மசாலா. சிக்கனை காண சிக்கன் மசாலா போட்டுருங்க. நல்லா குட்டியா கடனை வாங்குற நீங்க தனி முதல்ல போயிட்டீங்களா? சக்தி மசாலா. சக்தி எல்லாம் பேதி பண்ணி போகிறான். போதியா காலையில் தள்ளு போதியா 2 கிலோ சிக்கன். நான் சொன்னதெல்லாம் நீ எங்கடா 2 கிலோ சிக்கன் சொல்லி வாங்கி சேர்க்காண்டா அப்படி. அதுக்கப்புறம் அவனை தான் அடி வாங்குவான். நீ அப்படி நீ டப்பிங் குட்டுணுமா போதா எல்லாம் எடுத்ததுனா ஆனா வான்ல சின்னதா எடுத்துட்டு வந்துட்டாங்க. வான்ல பாரு கிண்ணனா வேலைய ஆகாது போகுது. இது துணி உள்ள மாஸ்டர் கட்டற மூஞ்சி மாஸ்டர் மூஞ்சி கட்டறா. என்னடா இந்த கறி குழம்பு சோறு வந்து மாப்பிள ஒரு ஆளுக்கே பத்தாது. 2 கிலோ அதான் இவ்வளவு சாப்பாடு இருக்கு. இதை நாங்க எடுத்தோம்னா மாப்பிள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 10 பத்தாதமா லைட்டா அப்படியே ஓரம் பாரமா நக்கின்னு மட்டும் போயிடுவாரு. மாப்பிள கொஞ்சமா சாப்பிட பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே இலையில இப்படி கொட்டி கொய்ப்பு எப்படி அடிக்கிறானு பாரு. யூடியூப்ல போடலாம். கஞ்சி குடிக்கணும். நல்லா இது திங்கிற மாதிரி திங்கிறான். கரும்பு திங்கிற மாதிரி மறுக்குன்னு சோம்பு வாங்கிட்டு ஜூம் போடியா. சின்ன சோம்பு ஒரு வழியா வந்து முடிஞ்சு கூட்டாஞ்சோறு. இது வானில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கறியும் கொஞ்சம் சலனா இருக்கு. ஆள் இருக்குது தனியா. அது எதுக்குன்னா வானில் கொடுத்தாங்க பார்த்தியா அவங்களுக்கு ஒரு பங்கு, குண்டா கொடுத்தாங்க பார்த்தியா அவங்களுக்கு ஒரு பங்கு. அது வந்து 2 பங்கா பங்கு அவங்க கொடுக்கும்போது கொடுத்துக்க வேண்டியதான். இல்லைன்னா நாளை மேலே குண்டாவும் வானிலும் கேட்டால் தரமாட்டாங்க. அதனால பங்கு போட்டு வச்சாச்சு. எல்லாம் தின்னுட்டு அப்படி மத இருக்கிறோட பார்த்தியா. நம்ம வச்சு கட்டுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.